Hello friends, welcome to our channel. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு குக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதான் bread omelette. நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி bread omelette பண்ணுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் கூட. இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு கை நிறைய ஆட் பண்ணிக்கிறலாம். பச்சை மிளகாயை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி பச்சை மிளகா போதும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இது ரெண்டுமே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். முட்டையும் நம்ம ஆட் பண்ண எல்லா பொருள்களும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போது ஒரு தவாயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடான தவாயில் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த டைமில் நம்மளோட அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஏன்னா சீக்கிரம் முட்டை வெந்துடும். இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துக்கிடலாம். ப்ரெட் எடுத்து அந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணி முட்டையோட எட்ஜஸில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிடலாம். முட்டை டிப் பண்ணதை திருப்பி வச்சுக்கிறணும். நான் 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். 2 ப்ரெட் ஆட் பண்ணோம்னாலும் கூட பண்ணிக்கலாம், பெரிய ப்ரெட்டு. நான் சின்ன சின்ன ப்ரெட்டுங்கிறனால 4 எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம முட்டையோட இதில் கலந்து எடுத்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ இந்த முட்டையும் ப்ரெட்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகும். இதை சுற்றி நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ப்ரெட்லேயும் நம்ம ஆயில் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்பவும் வேண்டாம். ஸோ இப்போ வெந்துருச்சு நம்ம முட்டை. பாருங்கள், நம்ம கரண்டியை உள்ளேயே விடலை, அதுங்களே எவ்வளவு சாஃப்டாக மூவ் ஆகுது. ஸோ ப்ரெட்டை பிடிச்சி இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ இன்னொரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டும் நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ப்ரௌனாக இருக்குது. நம்மளோட ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.